ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கம்பெனி கிளைம் பண்ணுற அரைவ் மைலேஜுக்கும் நமக்கு ப்ராக்டிக்கலாக ரியல் வேர்ல்டில் கஸ்டமர் யூஸ் பண்ணி கிடைக்கிற மைலேஜுக்கும் ஏன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு என்னைக்காச்சும் வச்சுருக்கீங்களா? எக்ஸாம்பிள் டாடா டியாகோ அரைவ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 21 கிலோமீட்டர் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரியல் வேர்ல்டில் நமக்கு 16 to 17 கிலோமீட்டர் தான் கிடைக்குது. அதுக்கான முக்கியமான ரீசனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அராய் ஆட்டோமோட்டிவ் ரிசோர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. இது பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பாடி. இது முக்கியமான ஃபங்க்ஷனல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோமொபைல்ஸை டெஸ்ட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் மைலேஜ் சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் சர்டிஃபிகேஷன்ஸ். அதனோட ஃபங்க்ஷனாலிட்டியை இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு திஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மேனர் இன்னும் லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னும் டைனமோமீட்டர் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ போகும்போது எதிர்காத்து அடிக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இன் ரியல் வேர்ல்ட் கண்டிஷன்ஸ். பட் இன் லேப் தெர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கன்ஃபார்மாக நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும் இன் ரியல் வேர்ல்ட். தட்ஸ் அ ஃபஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா லோட் இன் லேப் கண்டிஷன்ஸ். எக்ஸாம்பிள் லக்கேஜ் இருக்காது, பேசஞ்சர் இருக்காது, எக்ஸ்ட்ரா கேரியர் மட்டும் இருக்க மாட்டா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எதுவுமே இருக்காது இன்னும் லேப் கண்டிஷன்ஸ். பட் இன்னும் ரியல் வேர்ல்டு அப்படி கிடையாது. நம்ம பேசஞ்சர் ஏற்றுவோம், எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ் ஏற்றுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயும் நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். அடுத்த ரீசன் தான் முக்கியமான ரீசன்ஸ், டிரைவிங் ஸ்டைல். இன்னும் லேபில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு மேனரில் ஆக்சலரேஷன் இருக்கும், கண்ட்ரோல்டு மேனரில் பிரேக்கிங் இருக்கும். பட் இன்னும் ரியல் வேர்ல்டு ஒவ்வொரு டிரைவரும் டிஃபராக இருப்பாங்க. இன்னும் டிரைவிங் ஸ்டைல்ஸ் ஒருத்தர் ரேஷ் டிரைவிங் பண்ணுவாங்க, ஒருத்தர் காமாக டிரைவிங் பண்ணுவாங்க. ஸோ இதனாலேயும் நமக்கு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது முக்கியமான ஒரு ரீசன். டிரைவிங் என்வைரன்மெண்ட் இன் லேப் கண்டிஷனில் தெர் இஸ் நோ பாத் ஹோல், தெர் இஸ் நோ ஸ்பீட் பிரேக்கர், தெர் இஸ் நோ டிராஃபிக்ஸ். பட் இன் ரியல் வேர்ல்டு அப்படி இல்லை. பாத் ஹோல் இருக்கும், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், டிராஃபிக் இருக்கும், நாய் குறுக்கு வரும், ஆடு குறுக்கு வரும், அடிக்கடி பிரேக் யூஸ் பண்ணுவோம் அண்ட் ஆல்சோ அடிக்கடி நம்ம ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனால் எஃபிஷியன்சி டிராஸ்டிக்காக கம்மியாகும். அடுத்த முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே ஏசி ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இன் ரியல் வேர்ல்டு அப்படி கிடையாது. டியூ டு இந்தியன் வெதர்ஸ் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஏசி ஆன் பண்ணி தான் ஓட்டுவோம். ஏசி ஆன் பண்ணாலும் மைலேஜ் குறையுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக குறையும். ஏசி ஆன் பண்ணுறதுனால நம்ம ஏர் கம்ப்ரஸர், அது ஏசி கம்ப்ரஸர் ஓடும், அது கன்ஃபார்ம் இன்ஜின்லேருந்து தான் பவர் எடுக்கும். ஸோ அப்சல்யூட்லி மைலேஜ் ட்ராப் ஆகும். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். நம்ம வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு சில பேர் ரெகுலர் இன்டர்வலில் சர்வீஸ் ரூம் போனாங்க, இதனால மைலேஜ் ட்ராப் ஆகும். அண்டு ஃபியூயல் குவாலிட்டி, லோ ஃபியூயல் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால மைலேஜ் ட்ராப் ஆகும். ஒரு சில பங்க்கில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த இதை. ஸோ அதனாலே நமக்கு மைலேஜ் ட்ராப் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ரீசன்ஸை நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.